கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா, கோயம்புத்தூர். என்னை பணத்தை 50,000 பணத்தை ஏமாற்றிட்டான். யாரா மனே? என்னோடய பணத்தை வேலை செஞ்ச பணத்தை ஏமாற்றிட்டான். அதனால் கருப்பசாமி நம்பி போனோம், வேலையும் செஞ்சோம். அதனால் இப்போ கொடுக்க முடியாது, உட்காருக்கல கொடுக்க முடியாது, முடிஞ்சால் பார்த்துக்க அப்படின்றனா. அதனால் கருப்பசாமி உனக்கு கூப்பிட்டு உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா? அதனால் கருப்பசாமி நீ என்ன பண்ணுற அப்படின்னா, வர வியாழக்கிழமைக்கு என்னை பார்ப்பியா? வர முடியுமா? வர வியாழக்கிழமைக்கு என்னை பார், எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா. வியாழக்கிழமைக்குள்ளே கருப்பசாமி எங்கே இருந்தாலும் அவனை ஓடி போய் தொலாவி பிடிச்சி அடுத்த ஒரு 30 நாள், ஒரு மாதத்துக்குள்ளே உனக்கு தேடி அவனே கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு உருவாக்கி கொடுத்தாலும் போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் நமக்கு ஃபேமிலியிலையும் கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டுருக்குது, இருக்கா இல்லையா? அதனால் பொருளாதார நெருக்கடி, பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனையும் அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு. உனக்கு தொழில் நாளையிலேருந்து உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்துட்றேன். அதே போல் உனக்கு வருமானத்துக்கும் கஷ்டம் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். உனக்கு 30 நாள் உனக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா, இதை உன்னோட வீட்டில் வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும், சரியா? நீ நினச்சது போலே உனக்கு ஒரு மாதத்தில் வாங்கி கொடுத்துறேன். வியாழக்கிழமைக்கு என்ன பார். கருப்பசாமி மறுபடி ஒட்டஞ்சத்திரம் போயிடுச்சுப்பா, ஒட்டஞ்சத்திரம். உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நேற்றைக்கு 3 மணிக்கு மேலே தாண்டமானே அவளுக்கு வேலை ஆரம்பிச்சிருக்கு. அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் வர பௌர்ணமிக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று உருவாக்கி அந்த பிரச்சனைக்கு தீர்வு வராத அளவுக்கு உனக்கு உருவாக்கினா மட்டும்தான் அவள் நம்ம பக்கம் வருவாள். அதனால் அவளுக்கு பிரச்சனை கொடுக்கணும். அதனால் அவளை நம்பி நம்ம வாழ்க்கையும் போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும், அப்படி தானே? அதே போல் கருப்பசாமி உனக்கு சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். அவளுக்கு வர பௌர்ணமிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துடும். பிரச்சனை வந்தால் யாரை தேடி போகணும், யார் உடனே சொன்னால் போய் கேட்பான் அப்படின்னு நேராக நம்மளை தான் தொலைவோம். அதனால் அந்த பிரச்சனையை நம்ம சால்வும் பண்ணி வச்சிடலாம். அடுத்த ஒரு வாய்ப்பு சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்ச கொடுத்தா போதுமா? அமைச்சு தரேன், போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் கடங்காரன் தொல்லை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் அந்த கடங்காரன் தொல்லையிலேருந்து நமக்கு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும், அப்படியாப்பா? அதனால் அந்த பிரச்சனையிலேருந்து உனக்கு இன்னும் ஒரு 3 நாளில் இருந்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்து நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி வசூலாகிறது, பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல. அதே போல் நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். இதை பாங்கா வச்சுக்க. கடனே இருக்கக்கூடாது சாமின்னு இதை மனசில் வேண்டி நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு, கூடவே விரும்பும். கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் மானூர் வச்சுப்பா, மானூர். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி குடும்ப கஷ்டம் எனக்கு தலைவிரிச்சு ஆடுதுப்பா, அப்படியே இல்லையா? அதனால் நிம்மதியே இல்லை. வேலைக்கு போனால் வேலையிலையும் சரியான வழிக்கு என் கண்ணுக்கு தென்படலை. பொருளாதாரமும் பெருசாக எதுவும் தெரியல. அதனால் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம். படிப்பு அப்படின்னு பார்த்தா படிப்பும் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு எதுவும் இல்லை, அப்படி தானே? அதனால் இன்னையிலேருந்து கருப்பசாமி உனக்கு கஷ்டத்தை தீர்த்து கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் இன்னையிலேருந்து உனக்கு கருப்பசாமி உன்னோட கஷ்டத்தை நீக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பன் பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன்டாமானே, சரியா? வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துரு. இன்னையிலேருந்து உனக்கு வேலையில் கொடுமை இல்லாமல் உனக்கு வருமானத்தை கொடுத்துட்றேன். அடுத்த ஒரு 4 மாதத்துக்குள்ளே உன்னோட கஷ்டத்தை படிப்படியாக தீர்த்து கொடுத்து இன்னி படிப்பு இறந்தது வரைக்கும் விட்டுரு. இன்னி இருக்கிற படிப்பு நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கெட்ட பேர் இல்லாமல் கருப்பை உனக்கு காப்பாற்றினா போதுமா? அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி உடல்நிலையிலையும் எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு பாட்டலு, மாலை, எனக்கு பால், சுருட்டு வாங்கிட்டு வந்துடணும், சரியா? வர ஞாயிற்றுக்கிழமை நீ எதிர்பார்த்தது கூட நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உங்கள் கஷ்டத்தை தீர்த்தாச்சு. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும், அதை யாரும் கைப்படாமல் வச்சிடணும். கருப்பசாமி காப்பாற்றுறம்போ வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பார். கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் வச்சுப்பா, கட்டட மேஸ்திரி. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி இப்போ நம்பி ஏமாத்துறான். அதனால் நம்பி ஏமாத்துறதுக்கு இல்லாமல் நம்மளுக்கு நீ நினச்சது போல்
பணம் கணக்கு போட்டு பார்க்குறதுல நீ கொடுக்குற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே மாதிரி கொடுத்து அதே போல் அந்த வேலையும் முடித்து கொடுக்குற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறப்பா. அதே போல் புதுசாக ஒரு வேலை வேணும், அதே மாதிரி புதுசாக வேலை வர்றதுக்கு இன்னும் ஒரு 20 நாளைக்கு மேலே தான். அதனால் கருப்பசாமி உனக்கு வேலை உனக்கு இல்லைங்காமல் உனக்கு கருப்பன் கொடுத்து இன்னும் இன்னையிலேருந்து உனக்கு ஏமாத்துறதுக்கு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? வேலையிலையும் கொடுமை வராது, வருமானத்துலேயும் கொடுமை வராது. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல. அதே போல் நான் கருப்பன் காப்பாற்றுறவான். ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றை கொண்டு என் பேரை சொல்லி வச்சிரு. அமாவாசை பௌர்ணமி தவிர என்னை வந்து பார்த்துட்டு போ கொஞ்சம் நாளைக்கு. அதுக்குள்ளே உனக்கு இருக்கிற சிக்கலெல்லாம் தீர்த்து கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக புதுசாக வேலையும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கருப்பன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு சேலம் போயிடுச்சு. இப்போ சேலம் எனக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும், உனக்கு சேர்த்து வைக்கணும், நான் உட்காரு கூப்பிட்றேன், போய் காலில் விழுந்துட்டு வைப்பான். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நல்லபடியாக எனக்கு திருமணம் நடக்கணும், நம்மளும் எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி பலன் கொடுக்க மாட்டேது. அதனால் நல்ல வேலையும் கொடுத்துருக்கேன். அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்து உனக்கு நல்லபடியாக லைஃப்பில் கருப்பசாமி உனக்கு செட்டில் பண்ணி கொடுத்தா போதுமாப்பா. அதே போல் உனக்கு அமைச்சு தர கிட்டவா. அப்படிடாமானே சொந்தத்தில் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குடாமானே. உனக்கு வெளியில் நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்தேன். அப்படியா? 4 திசையில் இருந்துமே பார்க்கலாம். அதனால் இந்த மாதம் விட்டுரு, சரியா? வர கார்த்திகை மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஆனால் இந்த மாதம் விட்டுரு, சரியா? பௌர்ணமிக்கு வர்றதுக்குள்ளே நான் மறுபரிசீலனை பண்ணி உனக்கு வந்து யார் மூலியமாக வரும் அப்படிங்கிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி சொன்னால் போதுமா? அதனால் 3வது நபர்னால தான் வரும், சரியா? வேறு வெளி நபர்னால? ஆமாம், 3வது ஆள் சொல்லுவேன், இந்த இடத்துல இருக்குது உனக்கு சரியாக வருமானு பாரு அப்படின்னு சொல்லுவேன். அதே போல் கருப்பசாமி நீ நினச்சது போலயே போய் பார்த்தா அட இவ்வளவு நாள் இருந்து நமக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர நமக்கு வந்து நீ எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இருக்கும். அதனால் நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு வந்து வர பௌர்ணமிக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துரு. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ள உனக்கு திருமணத்தை நான் முடிச்சு வச்சுறேன். நான் கருப்பன் கூடவே வரம்பேன். இதை ஒன்றை சாப்பிட்ரு, ஒன்று இப்போ கொடுத்ததை சாப்பிட்ரு, ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பதில் பாதுகாப்பாக வச்சுக்க, கூடவே வரம்பு. நாளையிலிருந்தே உனக்கு யாராக இருந்தாலும் தகவல் வரும்டாமானே. நான் சொன்னது கார்த்திகை ஜோதிக்குள்ளே முடிச்சிடலாம். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. சரிப்பா, நான் ஒன்று சொன்னேன், நம்ம மாற்றி செஞ்சுட்டு வந்திருக்கேன். யார் மாற்றி செஞ்சது? 8 அறுத்து போடுறா அப்படின்னா 4 அறுத்து போட்டு வந்திருக்கேன். அப்படி இடமானு? அப்போ சீக்கிரமாக தடை பிரச்சனை தீரணுமா வேணாமா? தீரணும்ல, போய் காலில் வந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி நம்ம கேஸ் கொடுக்கலாம்னு முயற்சி எடுத்தோம், அது கேஸு சரி வராது. அதனால் கருப்பசாமி யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கல. அதனால் நம்ம தனிச்சு மறுபடியும் கருப்பசாமி காலடியில் போய் விழுந்துருவோம் அப்படின்னு மறுபடியும் என் காலடி வந்திருக்கேன். அதே போல் தடை பிரச்சனை சீக்கிரமாக அந்த இடத்த நீ நினச்சது போல் உனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்து, அதே போல் கருப்பசாமி அதை நல்ல ரேட்டுக்கு விற்றும் கொடுத்து நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுங்களா? இதை கொண்டுட்டு போய் 8 அறுத்து போடுறேன், என் பேரை சொல்லிடு, 8 திக்கும் போட்டுரும். எனக்கு கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பன் நீ தான், மாமியாலும் வேணான்றான், என்னோட மனைவியும் வேணான்றான். அதே போல் கருப்பசாமி அதனால் தடை பிரச்சனை தீர்த்து கொடுக்கணும். அதே போல் ஒரு நல்ல இடத்த கொண்டுட்டு போய் காட்டணும். நல்ல இடத்துல கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து அதே இடத்துல உனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துறோம். அப்படியா? அதை கேட்டேன்னா மறுபடியும் சிக்கல் வரும்டாமான்னு. அதனால் நீ கொடுத்த எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஓர்சல் பண்ணிட்டேன். நீ கொடுத்து ஓர்சல் பண்ணியாச்சு. யாருக்கு கொடுத்து ஓர்சல் பண்ண? இது இல்லைடாமான, பணம் எல்லாத்துக்கும் பட்டுவாடா பண்ணணும். இல்லை, யாராரு கொடுத்தா? கொடுத்ததில் ஒரு ஆள் தாண்டா பண்ணியிருக்கான். கொடுத்ததில் ஒரு ஆள் மட்டும்தான் சிக்கல் உருவாக்கியிருக்கான், சரியா? இவன் கொடுக்க மாட்டான், இவன் நம்ம முன்னாடி நல்லா இருக்கிறதா அப்படின்னு அப்போ பண்ணினது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சரி பண்ணினேன். அதனால் நான் அவன் எதிர்பார்த்ததை நீ கொடுக்க மாட்டேன்னு எதிர்பார்த்தான். உனக்கு வித்தும் கொடுத்து அதே போல் நீ எதிர்பார்த்தது போல் எல்லாத்துக்கும் யாராவது கொடுக்கணுமோ நீ கொடுத்துட்டு வந்துட்ட. அதனால் நீ நல்ல விளையாட்டில்லை. அப்போ உப்பு தின்னவ தண்ணி குடிக்கணும். அப்போ செஞ்சவ தண்டனை கண்டிப்பாக அனுபவிப்பா. தண்டனை அனுபவிச்ச அப்படின்னா நீ யாராருக்கு பங்கு பிரித்து கொடுத்தையோ
அவள் தண்டனை யாருக்கு கிடைக்குதோ அவங்கள்ட்ட வந்து நீ அளவாக சாவகாசம் வச்சுக்க. அது கூட பிறந்தவளாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு நபராக இருந்தாலும் சரி, உனக்கு தண்டனை கொடுப்பேன். உனக்கு காட்டுறது அதுதான். நீ கொடுக்க மாட்டேன்னு நான் எதிர்பார்த்தேன். நான் விற்றும் கொடுத்து நீ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியும் கொடுத்துட்டேன். நீ நல்லபடி ஆகிட்டு இல்லை. அப்போ தப்பு செஞ்ச தண்டனை அனுபவிக்கணும்ல. அதை நான் யாருன்னு உனக்கு நான் காட்டுறேன். இதை அறுத்து போட்டுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமைவா, அடுத்த சரிப்பா, அடுத்த கார்த்திகை மாதம் வர்றதுக்குள்ளே தடை பிரச்சனையை முடித்து கொடுத்துருவேன். கார்த்திகை முடிஞ்சு மார்கழி தையக்குள்ளே அது இடத்துக்கு நல்ல ரேட்டு வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் பொறுமையாக இருக்கும். நான் கருப்பன் கூடவே வரும்போது ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி கொடுவாய் வச்சுப்பா. கொடுவாய் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மன உளைச்சல் வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது. அதனால் வந்து வக்கீல் வந்து நமக்கு ஜெயிச்சு கொடுத்துருவானோ இல்லை கொடுக்க மாட்டானோ என்னன்னு எனக்கு இப்போ முதல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவன் இப்போ இடையில பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் அந்த வக்கீலை போய் இவன் மாதிரி சந்திச்சிருக்கிறான். யார் சந்திச்சிருக்கான்? வக்கீலை போய் நீ உன்னோட வக்கீலை வந்து உன்னோட ஆப்போசிட் பார்ட்டி போய் பார்த்துட்டு வந்திருக்கான். அதனால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு 2 பக்கம் பார்க்குறான். அதனால் கருப்பசாமி நியாயம் எங்கே இருக்குதோ கருப்பசாமி உனக்கு நான் துணை நிற்பேன்ல. அதனால் நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சரி தீர்ப்பு சொல்கிறது நான் தான். அதனால் கருப்பசாமி நியாயம் உன் பக்கம் இருக்குது. அந்த இடத்துக்கு பங்கம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு ரேட்டு மட்டும் பேரம் பேசுவான். ரேட்டை நீ கொடுத்துரு. சரியா? உனக்கு தகுமானமான ஒரு ரேட்டு கேட்பான். கேட்டால் அதை கொடுத்துரு. கொடுத்து அந்த கையெழுத்தையும் போட்டு வாங்கிடு. நீ எதிர்பார்த்ததோடு அந்த இடத்தையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து, இப்போ கட்டிகிட்டு இருக்கிற வீடு அதையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, பிள்ளைகளை நல்லபடியாக கரை சேர்த்தி, பையனுக்கும் ஒரு நிரந்தரமான எனக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கணும். அப்படி தானே? இப்போ டெம்பரவரியாக போயிட்டுருக்கேன். அதனால் நிரந்தரமான ஒரு தொழில் அமைச்சு தரணும். அமைச்சு கொடுத்துட்டு போய் காலில் விழுந்துட்டுவான். அதே போல் உனக்கு நிரந்தரமான ஒரு தொழில் அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி எல்லாத்துக்கு முன்னாடி தலைநிமிர்ந்து நிற்க வச்சிருந்தாமானே. அதனால் இடத்த பற்றியும் கவலைப்பட வேணாம், உன்னுடைய மகளை பற்றியும் கவலைப்பட வேணாம், மகனை பற்றியும் கவலைப்பட வேணாம். சரியா? அதே போல் உனக்கு வீட்டுக்கு பணத்தை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இந்த வீட்டை கட்டி முடிச்சிடு. கட்டி முடித்து அடுத்த 3வது மாதமே உனக்கு நல்லபடியாக மாப்பிள்ளை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அமைஞ்சது. அப்படின்னா நல்லபடியாக அமைச்சிடும். அதையும் அமைச்சு கொடுத்துறேன். இப்போ கட்டிட்டு இருக்கிற வீடு பால் காய்ச்சி முடிஞ்சு 3 மாதத்துக்குள்ளே நல்ல வரணும் வந்துடும். வந்ததுன்னா நீ தேடி அமைச்சிடணும். சரியா? அதுக்குண்டான வாய்ப்பும் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் இப்போ இருக்கிற வீடு வந்து கேஸில் ஜெயிக்கிறதுக்கு அவசரத்துக்கு வராது. கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் கேஸ் பிரச்சனையே முடியும். அதனால் இதை பார்த்துட்டு அதை பார்த்துடலான்னு ஒதுக்கி வச்சிடக்கூடாது. சரியா? இந்த வீடு பால் காய்ச்சி முடிஞ்சு 3வது மாதத்துக்குள்ளே வரன் வந்துடும். அது கூட உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். வர்ற பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. சரியா? அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி நான் வந்து கட்டட மேஸ்திரிப்பா. எல்லோரும் கட்டட மேஸ்திரியப்பா. எல்லாம் மறுபடியும் போய் காலில் விடு. யாரை கூப்பிட்றதுப்பா? அப்படியா? சரி. மருமகனை திருத்தணுமா? மருமகனார் மருமகன் உனக்கு மகனை திருத்தணுமா? நீ உட்காரு, கூப்பிட்ற. மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு வைப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி மருமகனை வந்து நல்லபடியாக திருத்தி கொடுத்து, குடும்பத்தில் எந்த வித குழப்பம் இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து, நல்லபடியாக தொழிலும் நிம்மதியாக உனக்கு ஓட்டி கொடுத்து, அவனோட எப்படிப்பா அவனோட தொந்தரவே இல்லாமல் இருக்கணும். நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து, நான் கருப்பசாமி உனக்கு வேலையும் அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் எனக்கு சண்டை சச்சரவு இல்லாமல் உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன். எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வேண்டாமானே. வர வியாழக்கிழமை அன்னைக்கு என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பிச்சு எடுக்கணும். சரியா? அதில் உன் மக கூட வருவாளா? ஒரு 2 வீடு மடிப்பிச்சு எடுக்கிற அளவுக்கு வரணுமே. ஒரு 18 வீடு மடிப்பிச்சு எடுக்கணும். கூட போய் எடுத்துகிட்டு வா. நீ கூட போ. சரியா? எனக்கு எடுத்துகிட்டு வந்து என்னை காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக எனக்கு குடும்பத்தில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 18 வீடு மடிப்பிச்சு எடுத்து எனக்கு கொண்டாந்து இங்கே பொங்கல் வச்சிரு. 18 நாளிலிருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு மாற்றி அடுத்த ஒரு 5 மாத காலத்துக்குள்ளே முழுசாக திருத்தி சொல்லி திருந்துறவனெல்லாம் கிடையாது. அந்த ஸ்டேஜில் தாண்டி வந்துட்டான். அதனால் நானாக திருத்தினாத்தான் முடியும். அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி ஒரு 5 மாதத்துக்குள்ளே உனக்கு முழுசாக
திருத்தி கொடுத்துட்றேன். நீ சொல்லாமலே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் உன்னோட மகனுக்கு நல்லபடியாக காலேஜும் அமைச்சு கொடுத்துக்கிட்டவா படிக்க வச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் உன் பிள்ளைக்கு கொடுத்துறேன். சரியா? உன் பிள்ளைகிட்ட கொடுத்துரு, யாரும் கைப்படாமல் வச்சிரு. அதே போல் வர வியாழக்கிழமைக்கு நான் சொன்ன மாதிரி மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு 18 வீடு மடிப்பச்சு எடுத்து கொண்டு வந்துடும். இதை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும். நல்லபடியாக நீ நினச்சது போல் காலேஜும் அமைச்சு நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக உனக்கு கட்டட தொழிலும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். உடல்நிலையில் இருக்கிறதுக்கு தான் சொன்னேன் 18 வீடு மடிப்பச்சு எடுத்துகிட்டு வா. உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனை வந்து வர்ற வியாழக்கிழமைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். நீ தான் கூட போய் எடுத்துகிட்டு வரணும். அந்த பிள்ளை கொண்டாந்து பொங்கல் வைக்க முடியுமா? நீ தானே இப்போ என்கிட்ட வந்து கேட்டிருக்க. நீ கொண்டாந்து எனக்கு பொங்கல் வச்சிரு. உன் பிள்ளைக்கு வந்து பொங்கல் வைக்கணும். உனக்கு வந்து மாலையும் பாட்டிலும் கொண்டு விட்டு சொல்லியிருக்கேன். அதனால் ஓடி போய் பார்த்துட்டு வந்து நான் சொல்லிடுறேன். உடல்நல சரியில்லை அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். அதனால் நானாக உனக்கு கூப்பிட்டு சொல்லுவேன். அதுக்கு ஒரு முடிவும் பண்ணிடுறேன். நான் கருப்பசாமி நாளையிலேருந்து பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துறேன். இந்த 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். எந்த இடைஞ்சல் வராது. கருப்பம் கூடவே வரும்போது கருப்பசாமி அந்த ஒரு காங்கயம் பிரிச்சுப்பா. காங்கயம் எல்லாம் போய் மறுபடி காலில் விழுப்பா. என்னோடய பசங்களை 2 பேர்த்தையும் நல்லபடியாக குணப்படுத்தி கொடுத்து என் பிள்ளைகளையும் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து எனக்கு நல்லபடியாக காப்பாற்றி தரணும். அப்படி இடமான அப்படின்னா அப்படியே போய் காலில் விழுந்துட்டு ஓடு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா அதில் என்னோடய சகோதரனும் இல்லை என் சகோதரியும் இல்லைடமான. அதனால் உன்னுடைய மருமகன் வந்து கொஞ்சம் என்னோடய பேச்சை மீறி நடக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது. அது உனக்கு தெரியுமா? அதனால் நான் கருப்பசாமி தண்டனை கொடுத்துடலாமா இல்லை வறுமையை கொடுத்துடலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். அதனால் வறுமையைத்தான் கொடுக்கணும். அதனால் இப்போ வந்து தண்டனை கொடுத்தா நீதி அழுகணும் அப்படிங்கிறதுனால ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வர வியாழக்கிழமைக்கு வர சொல்லிடு. சரியா? நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்டுட்டோம் விட்டுருவேன். இல்லைன்னா வறுமையை தண்டை கொடுத்துருவேன். என்னோடய வாக்கை மீறினா அதில் நானே ஒரு முடிவு எடுத்துகிட்டு அந்த முடிவுலேருந்து வேறு மாற்றி முடிவு எடுக்க முடியாது. அதனால் வர வியாழக்கிழமைக்கு செஞ்சது தப்பு தான், இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிடு. அதே போல் நான் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு வாரிசும் கொடுத்து குடும்பத்தில் 2 பசங்க நல்லபடியாக சொன்னபடி கேட்க வச்சு நல்லபடியாக தாயின் தகப்பன் சொல்படி கேட்டு வேலைக்கும் அனுப்பிவிட்டு வருமானத்தையும் கொடுத்து எந்தவித குழப்பம் இல்லாமல் நிம்மதியும் உனக்கு வாழ வச்சா போதுமா? இதுக்கு நம்ம எப்போ எனக்கு ஒரு முடிவு தெரியும் அப்படின்னா வர ஐப்பசி மாதம் வந்துடணும். அதுக்கு மேல் கொண்டு தான் நீ எதிர்பார்க்குற மாதிரி நான் நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் கண்ணுக்கு தென்படும்லமானு. அது வரைக்கும் நீ என்னை தவறாமல் பார்த்துட்டு போ. நான் சொல்கிற டைம் வரைக்கும் உனக்கு நல்லபடியாக மாற்றி உனக்கு உருவாக்கி உனக்கு நிம்மதியான வாழ்க்கை. வீட்டுக்குள்ளே உனக்கு நிம்மதியே இல்லை அப்படி தானே? அதே போல் நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நான் நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துறேன். நான் கருப்பம் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி கொடுமுடி வரிச்சுப்பா. கொடுமுடி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு ஒரு கல் வீசலான்னு பார்த்தா கரெக்டாக ஒன்றுமே அமைய மாட்டேதே. அப்படி தான்டாமானே? அதனால் இன்னும் ஒரு 15 நாளில் அவனுக்கு ஒரு ஆள் அமைக்கிறேன். சரியா? அந்த ஆளை நம்ம கொண்டுட்டு போய் பேச சொன்ன அதே போல் பேசி ஒரு வாய்ப்பு உருவாக்குவோம். அப்படி இல்லை அப்படின்னா வர்ற கார்த்திகை மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு நல்லபடியாக நீ கேட்டதை உனக்கு நான் அமைச்சு கொடுத்தா போதுமா? அதே போல் கார்த்திகை மாதத்துக்குள்ளே உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன். அதே போல் 15 நாள் ஒரு வாய்ப்பு அமைக்கிறேன். அந்த அதில் உனக்கு நான் கரெக்டாக உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்டோமானே. வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு விழுப்புரம் வெடிச்சுப்பா. விழுப்புரம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா உனக்கு அன்னைக்கே நாள் குறிச்சிட்டேன்டாமானே. ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் 30ஆம் தேதி முடியறதுக்குள்ளே தான் உன் பிரச்சனையை படிப்படியாக தீர்ப்பேன். ஆடி மாதம் வரைக்கும் உனக்கு டைம் சரியில்லை அப்படின்றீங்க. அதனால் இப்போ எந்த மாற்றமுமே என் கண்ணுக்கு தென்படலையப்பா. அப்படி தானே? அதனால் கருப்பசாமி அப்படின்னு கேட்டதுனால தான் உனக்கு ஆடி வரைக்கும் உனக்கு டைம் கொடுத்துருக்கேன். அந்த ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் வர்றதுக்குள்ளே
நம்ம எதிர்பார்க்கறது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக உன்னுடைய மகனையும் படிக்க வச்சு நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன். வெள்ளாமையும் அடுத்த 30 நாள்லேருந்து உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துட்டோம்மானே. ஆனால் நீ எதிர்பார்க்குறத வந்து ஆடி முடியணும். அப்போ தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வந்து யார் உன்னை பார்த்து சிரித்தாலும் சரி, அப்படியே இல்லையா, சிரித்தாலும் சரி, நம்மளுக்கு பணமும் வேஸ்ட் ஆகக்கூடாது, சொத்தும் தேவையில்லாமல் அடுத்தவன் திங்கக்கூடாது. அப்படி தானே? நம்ம சொத்து நமக்கு வந்துடணும், கண்டிப்பாக வந்துடும். நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துருவேன். அதனால் என்னோட கடமை என்ன? அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. என்னோட கடமை என்ன? உனக்கு சொத்து பிரச்சனை இல்லாமல் உனக்கு மீட்டு கொடுத்துறேன். உன்னுடைய மகனை நல்லபடியாக படிக்க வச்சு கொடுத்துறேன். அதே போல் சொல் பேச்சும் கேட்கணும். அதே போல் உனக்கு வெள்ளாமையிலையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு தரணும். அப்படி தானே? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி 3ஐயும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன்டாமானே. எதை பற்றியும் நீ யோசிக்க வேணாம். நான் கேட்காமலே இருந்தாலும் முடிவு உனக்கு பண்ணினது தான். நீ எதிர்பார்த்தது எல்லாமே ஆடிக்கு மேலே தான் நடக்கும். அது வரைக்கும் நீ தவறாமல் உன்னோட கடமை நீ செய். என்னோடய கடமை நான் கருப்பேன், ஓடி போய் நான் செஞ்சிருவேன், கவலையப்பட வேண்டாம். இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். அதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சு நான் தான் சொல்லிட்டேன், என் கடமையை நான் செஞ்சிருவேன்ட்டேன். தாராளமாக போ. அடுத்த 20 நாளில் உனக்கு லோனுக்கு உண்டான வாய்ப்பும் கருப்பை உனக்கு அமைச்சு கொடுத்துருந்தோம். கருப்பசாமி மறுபடி கேரளா போயிடுச்சுப்பா. கேரளா நான் வந்து சேர்ந்து வாழணும். என்னுடைய கணவர் கூட்டிகிட்டு போய் சேர்ந்து வாழணும். உன்னுடைய கணவர் கூட்டிகிட்டு போய் சேர்ந்து வாழணுமா? அப்படியே இல்லையா? ஓடி போய் என்னோடய ஆலயத்தை போய் ஒரு சுற்றிட்டு ஓடு. எந்திரி, நீயே எந்திரி, எல்லோரும் எந்திரிச்சு போய் சுற்றிட்டு வா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் சொல் பேச்சு கேட்டுத்தான் இங்கே அப்படி ஒதுங்கி நிற்கிறேன். சொல் பேச்சு கேட்டு அதனால் மனசை மாற்றணும், மாற்றி வந்து கூட்டிகிட்டு போகணும். அப்படி தானே? அதே போல் மனசை மாற்றி உனக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நாம் 120 நாள், ஒரு 4 மாதம் பொறுமையாக இருக்கணும். சரி, இவ்வளவு நாள் பொறுத்திருந்தீல்ல, ஒரு 4 மாதம் நீ கூட்டிகிட்டு போனே சொல்ல வேண்டாம். நானாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். யார் என்ன பேசினாலும் சரி, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி வந்து கூட்டிகிட்டு போனால் போதுமில்ல. அதே போல் உனக்கு நான் வந்து அவன் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகணும், மனசை மாற்றணும். யாரோட சொல் பேச்சு கேட்டிருந்தாலும் சரி, முதல்ல என்னோடய குழந்தை, என்னோடய மனைவி வேணும் அப்படின்னு அவன் திருந்தணும். அவன் திருந்தி அதுக்கப்புறம் உன்னைய வந்து பார்க்க வருவான். பார்க்க வந்ததுக்கப்புறம் வந்து போகலான்னு கூட்டிகிட்டு போனால் நீ எங்கே போனாலும் நீ போகலாம். அதுக்கப்புறம் கருப்பசாமி போய் அடுத்த ஒரு 5 மாதத்துக்குள்ளே எல்லாம் மாற்றி ஏற்பாடு பண்ணி நீ உன் சொல்படி கேட்குற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். ஆக மொத்தம் ஒரு 11 மாதத்துக்குள்ளே நீ செட்டில் ஆகிற மாதிரி உனக்கு உருவாக்கிடும். அது வரைக்கும் பொறுமையாக அமாவாசை பௌர்ணமி உன்னோட குடும்பத்தில் யாரோ ஒரு ஆளாவது வரணும். சரியா? 3 பேர் வர முடியுதா முடியலையாங்கிறது அப்புறம். யாரோ ஒரு ஆளாவது எனக்கு மாலையும் பாட்டிலும் தவறாமல் எனக்கு கொண்டாந்து கொடுத்துரு. நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி அடுத்த 4 மாதத்தில் வந்து கூட்டிட்டு போயிடுவேன். ஒரு 3 மாதம் மறுபடியும் அவன் எந்த வீட்டுக்கு கூப்பிட்டாலும் நீ போ. அடுத்த 3 மாதத்தில் அவனே பிரித்து நம்ம தனி குடித்தனம் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு அவனே போயிடுவேன். அதுக்கப்புறம் வீட்டு விட்டு படிதாண்டாத அளவுக்கு கருப்பசாமி மாற்றி அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. அதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். நான் கருப்பசாமி கூடவே வரேன். நீ கேட்டது இன்னொன்று இருக்குதுராமான, அது கேட்டது இன்னொன்று வந்து வர்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வா. அதுக்குத்தான் நானும் சொல்லிட்டேன், நீ கேட்டது இன்னொன்று இருக்குது, இப்போ உத்தரவில்லை, அதனால தான் அதையும் நான் சொல்லிட்டேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு நான் சொல்கிறேன், வந்து பார்த்துட்டு போ. 4 மாதம் பொறுமையாக இருக்கணும் போல. இப்போ எவ்வளவு நாள் இப்படி இருக்க? 2 வருஷம் ஆச்சு. நான் 4 மாதம் தான் டைம் கேட்டிருக்கேன். போன ஒரு டைம் நீ வந்துட்டு போனேன், அப்போ உன்னோட கணவன் உன் வீட்டுக்கு வந்திருப்பானே, போகலாம்னு எல்லாம் ரெடி ஆகிருக்குமே. அப்புறம் கடைசியில் வேணான்னு கேன்சல் பண்ணிட்டேன். அதனால் நான் வந்து மறுபரிசீலனை பண்ணி பார்த்தேன். இது வந்து அங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் உன்னை கூட்டிகிட்டு போய் நிரந்தரமாக அங்கே வாழ வைப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா உடனே கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னா கூட்டிகிட்டு போய்ட்டு 10 நாளில் மறுபடியும் பிரச்சனை வந்துடும். அதனால் 4 மாதம் பொறுமையாக இரு. ஒரு 30 நாள் பொறு, உனக்கு நல்லா கூப்பிட்டு பேசுகிற மாதிரி உருவாக்குறேன். அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். நான் உனக்கு அது மாதிரி உருவாக்கி தரம்போ. கருப்பசாமி மறுபடி குருமந்தூர் வேட்சிப்பா. குருமந்தூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? நான் சொன்னது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்று. அப்படியடா இல்லையம்மானு? நான் ஒன்று சொன்னேன், அந்த மாதிரி நடக்க முடியல, அப்படியே இல்லையா?
அதனால் என்ன பண்ணுறது நீயே சொல்லு. நீங்கள் சொன்னீங்க டாக்டர். அப்போ கொஞ்சம் டைம் ஆகுமே, என்ன பண்ணலாம்? போகுதுங்க போகாது. நான் சொன்னப்போ போகாமல் இருந்திருக்கணுமானே, இப்படி கை நீட்டி வாங்கிடக்கூடாது. என்ன பண்ணேன்? வாங்கலையா? இப்போ அதே ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி தான் என்கிட்ட வந்து பிரச்சனையை உருவாக்கி தனியாக எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்து செஞ்சது அவள் தப்பு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சேர்ந்து வாழ முடியும்? அதனால் எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருப்பா அப்படின்னு வந்து கேட்டேன். எந்த கனெக்ஷனும் எந்த பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு விசேஷத்துக்கு கூப்பிட்டேன். அப்படின்னு நீ போய் பார்த்துட்டு வந்தால் நானும் அவளும் பகையா? நான் உனக்கு வேண்டி தண்டாமான சப்போர்ட் பண்ணேன். அப்போ நீ என்ன பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி நடந்திருக்கணுமா இல்லையா? அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. நான் அதுக்குள்ளே ஓடி போய் மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணி பார்த்துட்டு வரேன். இன்றைக்கி நான் கருப்பசாமி எனக்கு நல்ல மூடல் இருக்கிறதுனால உனக்கு எந்த தண்டனையும் கொடுக்கல. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி நீ கேட்ட வரத்தை உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன். ஆனால் நீ வந்து எப்படி இருக்கணும்? நீ எதுலையாக இருந்தாலும் எனக்கு வேணாம்னு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்த அப்படின்னா எதுலேயுமே எந்த கான்டாக்டும் வச்சக்கூடாது. இல்லை சேர்த்து வைக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னால் அவள் தப்பு செஞ்சதை நான் மன்னிச்சு ஏற்றுக்கிறேன்னா சொல்லு. அதுக்கு உண்டான வாய்ப்பு நான் கருப்பசாமி சேர்த்து வச்சுட்டு போயிடுறேன். அப்போ நீ எதுக்கு அங்கே போகிற? அப்போ என்ன பண்ணுற? இன்னையிலேருந்து ஒன்று என் பாதையில் வரணும். வந்தேன்னா உனக்கு சீக்கிரமாக உனக்கு நான் நீ கேட்ட வரத்தை வாங்கி கொடுத்துட்றேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. நான் செஞ்சது தப்பு தான் கருப்பசாமின்னு அதுக்குள்ளே உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து அதுக்குள்ளே மறுபடியும் நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்து உனக்கு நல்ல முடியும் உனக்கு நான் சொல்கிறேன். கூடே வரம்போ கருப்பசாமி மறுபடியும் தண்டுக்காரம்பாளையம் போயிடுச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தானா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து நல்லபடியாக அந்த பட்டா மாறுதல் நடக்கணும். அப்படியே இல்லையா? அந்த பட்டா மாறுதல் நடந்துச்சு அப்படின்னா ஒன்று வந்து கிரயமாயிரும். அப்படியே இல்லைடமான அதனால் அந்த கிரயமாயிரணும். அதனால் இப்போ ரெண்டும் சேர்ந்து இப்போ தேங்கி நிற்கிது. அதனால் வம்புக்கும் போட்டிக்குமே ஆள் வந்துட்டு இருக்குதே தவிர ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்குது. அதனால் கருப்பசாமி எனக்கு வந்து எனக்கு மறுபடியும் வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு பொங்கல் வைக்கணும். வச்சிரு. அதே போல் நான் கருப்பசாமி நீ நினச்சது போல் நீ இன்றைக்கி வச்சது எனக்கு எச்ச கலந்துருச்சுடாமானே. அதனால் வர வியாழக்கிழமைக்கு தவறாமல் பண்ணிடும். இன்றைக்கி நான் கருப்பை நல்ல மூடில் இருக்கிறதுனால உனக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். அதனால் உனக்கு பட்டா மாறுதல் உனக்கு நல்லபடியாக உனக்கு மாற்றி கொடுத்து அந்த இடத்தையும் உனக்கு விற்கிறதுக்குண்டான வாய்ப்பு நான் தான் அமைச்சும் கொடுத்தேன். அதை நல்லபடியாக கிரத்தையும் உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு ஓட்டக்கூடாதுன்னு குறுக்க நிற்கிறான் பார், அவனையும் மாற்றி உனக்கு உருவாக்கி உன்னோட இடம் உனக்கு வந்தால் போதும் இல்லை. நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் ஒன்றை எல்லோரும் சாப்பிட்ரு. ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட தகப்பனுக்கு கொடுத்துரு. நான் கருப்பன் கூட இருந்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். உன்னோட சகோதரிக்கு கொடுக்க முடியுமா? விசேஷம் நடக்கணும்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு தடங்கல் வந்துடுது. அப்படியே இல்லையா? அந்த தடங்கல் வர்றதுக்கு இல்லாமல் கருப்பன் உருவாக்கி தந்துடுறேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லிடுச்சு. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு கீழே இருப்பதை வெறிச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா காலமும் நேரமும் வயசும் போய்கிட்டே இருக்குது. அதனால் கருப்பசாமி என்னுடைய மகன் வெளிநாட்டில் இருக்கான், அவனுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும். அப்படியே இல்லையா? அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக திருமணத்தை அமைக்கிறதுக்கு வந்து வர ஐப்பசி முடிஞ்சிடணும். அதுக்கப்புறந்தே உனக்கு பொண்ணே எங்கே இருக்குதுன்னு கண்ணுக்கு தென்படும். ஐப்பசியிலேருந்து அடுத்த தை முடிஞ்சு மாசி 30 முடிகிறதுக்குள்ளே ஒரு உறுதிப்படுத்துகிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். அதனால் ஐப்பசி வரைக்கும் வந்தாலும் அதுக்குள்ளே பொண்ணு வந்தாலும் கவனமாக பார். அப்படி இல்லைன்னா ஐப்பசிக்கு மேலே தை மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு முடிவு பண்ணிடுவேன். அது வரைக்கும் என்னை தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. அதையும் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் அவன் வந்து கரெக்டான வரைக்கும் கண்ட்ரோல் எதுவுமே இல்லை, கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்குது. அதனால் கருப்பசாமி ஓரளவுக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். நான் தான் அமைச்சு தந்துடுறேன். அதை கண்ட்ரோல் பண்ணி நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்து நான் கருப்பசாமி நீ நினச்சது போல் திருமணமும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். ஐப்பசி வரைக்கும் பொண்ணு வராது. ஐப்பசிக்கு மேலே தான் வர தை மாதத்துக்குள்ளே பொண்ணு வரும். அதில் பார்த்து ஒரு ஓர்சல் பண்ணிடலாம். அது வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் கருப்பன் கூடவே வரும்போது சரி. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில்
சத்தியமங்கலம் வச்சுப்பா. நான் வந்து பால் வாங்கிட்டு வர சொன்னேன். இன்னையிலேருந்து உனக்கு குடும்ப கஷ்டம் வரக்கூடாது, நல்லபடியாக வருமானம் வரணும். அதே போல் நல்லபடியாக குடும்பத்தில் நம்ம செட்டில் ஆகி நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு நம்மளும் குடும்பத்தில் செட்டில் ஆகி 4 பேருக்கு போல் மதிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி தானே? அதனால் கருப்பசாமி நான் சொல்கிற பாதையில் வருவியா, உன்னோட முடிவுக்கு போயிடுவியா? அதே போல் நான் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றண்டாமானே. இன்னையிலேருந்து நீ சரக்கு அடிக்கக்கூடாது. அடிக்க மாட்டேல, மீறி அடிச்சின்னு என்ன பண்ணலாம்? நீங்கள் அடிக்க மாட்டேங்குது. நான் தண்டனை பலமாக கொடுத்துருன்றமானே. நான் உன்னை கேட்கல, என்னோட மான கேட்டிருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி நடத்துக்கோங்க. மறுபடியும் அடிச்சின்னு என்ன பண்ணலாம்? தண்டனை ஏற்றுக்கோங்க. என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்குவீங்க. இன்னையிலேருந்து என்ன பண்ணக்கூடாது? சரக்கு அடிக்கூடாது. இன்னையிலேருந்து சரக்கு அடிக்காமல் இருந்த அப்படின்னா அடுத்த ஒரு 11 நாளிலிருந்து நீ நினச்சது போலயே கருப்பசாமி உனக்கு கஷ்டமே இல்லாத அளவுக்கு உனக்கு வாழ வச்சு கொடுத்து நல்லபடியாக அடுத்த 6 மாதம் வர்றதுக்குள்ள நல்லபடியாக உனக்கு செட்டில் ஆகிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்து குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? இந்த இதை பிடி. இதை என்ன சொல்லி குடிக்கணும்? குடிக்க மாட்டேன். இன்னையிலேருந்து குடிக்க மாட்டேன். குடிச்சா தண்டனை ஏற்றுக்க. எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன். குடி. அதை வச்சுட்டு ஒரு 2 பாட்டில் எடுத்து கொண்டுட்டு போய் ஊற்றிட்டு வா. அதே மாதிரி சொல்லி ஊற்றிட்டு வரணும். ஓப்பன் பண்ணுறது இதை கடைசியாக இருக்கணும். அப்படியே போய் விழுந்து கும்பிட்டு ஓடு. அங்கே வச்சுட்டு அப்படியே விழுந்து கும்பிட்டு ஓடு. உனக்குள்ள பிரச்சனை இன்னையிலேருந்து படிப்படியாக உனக்கு தீர்த்து கொடுத்து குடும்பத்தில் நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி இன்னையிலேருந்து உன் படிவாசலுக்கு வந்துடுறாமானே. சரியா? எண்ணி 13 மாதம் தவறாமல் அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் வந்துடணும். சரியா? எப்போ லீவ் விட்டாலும் என்னை வந்து பார்த்துடணும். கடைக்கு யாரு கூடவும் செட்டும் சேரக்கூடாது. அதே போல் எனக்கு மட்டும்தான் போய் வாங்கிட்டு வரணும். ஆளை விட்டு தான் வாங்கிட்டு வரணும். நீ கடைக்கு போகக்கூடாது. அந்த பாதையில் வந்தால் நான் இன்னையிலேருந்து நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்து இன்னையோட உன் கஷ்டமே நான் தீர்த்து கொடுத்துட்டேன். அதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க. கையில் வாங்கு. இதை கொண்டுட்டு போய் உன்னோட மனைவிக்கு கொடுத்துரு. சரியா? பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிரு. அதுவும் உடல்நிலை எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி இது உன்னோட எல்லா இடத்துலையும் 4 பக்கம் அறுத்து போட்டுரு. கிட்டவா வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் ஏமா அந்த பணம் மட்டும் எனக்கு எப்படியோ வாங்கி கொடுத்துடணும். இல்லாமல் இருந்ததுன்னா பொறுப்பேற்றுக்கணும். அப்படி தாண்டாமானே. போய் காலில் விழுந்துட்டோம். போய் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு போய் பேசி பார்த்துட்டு வந்தோம். அது சரியாக வர்ற மாதிரியெல்லாம் என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை. அப்படி தானே? அப்படியே இல்லையா? அதனால் நம்ம நானாக பார்த்து உனக்கு ஒரு முடிவு பண்ணி அதுக்கு வந்து ஒன்று பொறுப்பேற்றுக்கணும், இல்லாட்டி பணத்தை கொடுத்துடணும். அதனால் கருப்பசாமி சரிப்பா, சரி இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாண்டாமானே. அந்த இடத்துலேருந்து இப்போ நான் கொடுக்குற கனியை போட்டு அந்த இடத்துலேருந்து மண் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துடுவியா? வர்ற வியாழக்கிழமைக்கு எடுத்துகிட்டு வா. வெள்ளி சனி வர்ற திங்கக்கிழமை, அடுத்த திங்கக்கிழமை, இன்றைக்கி இல்லை அடுத்த திங்கக்கிழமை கூட இதுக்கு ஒரு மாற்றத்தை கருப்பசாமனுக்கு உருவாக்கி கொடுத்து உனக்கு பொறுப்பேற்றுக்க சொல்லி உனக்கு பொருளாதாரத்தில் நெருக்கடி அதனால தான் வந்துட்டுருக்கு. அதனால் உனக்கு அதுக்கு அதை முடிவு எடுத்து கொடுத்துறேன். நான் தான் 8 நாளில் ஒரு முடிவு பண்ணிடலான்ட்டேன். வர வியாழக்கிழமைக்கு நான் வரும்போது அந்த மண் அள்ளிட்டு வா. நான் சொல்கிறத மட்டும் நீ கேள். மண் மட்டும் அள்ளிட்டு வா. அந்த இடத்துல எடுக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா கொஞ்சமாக வெளியிலேருந்து மண் அள்ளி போட்டு உள்ளே போட்டு எடுத்து கூட்டி எடுத்துகிட்டு வந்துடு. சரியா? இந்த கனியை போட்டு எடுத்துகிட்டு வந்துடு. வர்ற வியாழக்கிழமை எடுத்துகிட்டு வா. மண் உள்ளே போட்டு அதுலேருந்து அந்த கட்டடத்துக்குள்ளே வந்து மண் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்க. சரியா? அதில் உரிமையாக நீ போகலாம்ல. அப்போ போகும்போது ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சமாக மண் அள்ளிட்டு போய் அந்த இடத்துல போட்டுரு. போட்டுட்டு கையில் அப்படியே வளைச்சி அள்ளி எடுத்துகிட்டு வந்துடும். சரியா? வியாழக்கிழமைக்கு எடுத்துகிட்டு வந்துடும். வெள்ளி சனி ஞாயிறு திங்கக்கிழமைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன். நான் கருப்பசாமி நீ நினச்சது போல் அவன் நான் தான் வாங்கினேன் அப்படின்னு அவன் பொறுப்பு ஏற்றுக்கிட்டா போதும்ல. அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். அதுக்கு உண்டான வாய்ப்பு நான் உருவாக்கி கொடுத்தேன். 8 நாள் அவன் ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் மற்றதெல்லாம் மாற்ற முடியும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நான் பண்ணி கொடுத்துருவேன். அத்தனையும் கருப்பசாமி நீ நினச்சது போல்
பொருளாதாரத்துலலாம் நெருக்கடி இல்லாமல் அமைச்சு கொடுத்தேன்டாமா. வந்து உங்கள் எல்லைக்கு நீ தான் வந்துருக்கிற சாமி அவ்வளோ உடம்பை பார்த்துக்கணும். நான் தான் கனி கொடுத்துருக்கேன் பார். அதை பாதி சாப்பிட்டு பாதி தேய்ச்சி குளிச்சிரு. எந்த இடைஞ்சலும் வராமல் நாங்கள் அறுப்பேன் காப்பாற்றி கொடுத்துறோமோ. உனக்கு மொத்தம் 3 விஷயம் இருக்குது. முதல்ல இப்போ ஒத்துக்கணும். ஒத்துக்க வச்சிடறேன். அதுக்கப்புறம் கருப்பசாமி உனக்கு மாற்றி ஒவ்வொன்றா பண்ணி கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி நல்லிக்கானம்பாளையம் பிரிச்சுப்பா. இந்த மாதிரி கனி வந்தால் கொடுக்கக்கூடாதா மறுபடியும் சொல்லிடு. கருப்பசாமி உடல்நிலையில் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் அப்பப்போ தொந்தரவு பண்ணுது அப்படியே இல்லையா? அதனால் கிட்டவா காலேஜ் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே உனக்கு உடம்பு சுத்தமாக குணமாயிடும். இன்னையிலேருந்தே பிடிச்சி நிப்பாட்டிருண்டாமாண்ணே, சரியா? தாயின் தகப்பனும் வராமல் இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு நான் தாயின் தகப்பனாக இருந்து உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துரு. இதை நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு, சரியா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 9 ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. கனி வாங்கிட்டு போயிரு. நீ நினச்சது போல் முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்து இதே இந்த தொந்தரவை எப்பத்துக்கு வராத அளவுக்கு உருவாக்கினா போதுமில்ல, நான் அமைச்சு கொடுக்குறோம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நான் வந்து போர் போடலான்ட்டு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன்ப்பா. யார் போர் போடுறது? அதனால் கருப்பசாமி வர வியாழக்கிழமை போடலாமா, இல்லை வெள்ளிக்கிழமை போடலாமா, இல்லை எப்போன்னு ஒரு நாள் குறிப்பான், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலைல விழுந்துட்டு ஓடு. சரிப்பா, அப்படியா? வர்ற திங்கக்கிழமைக்கு போடு. வர்ற திங்கக்கிழமைக்கு போடலாம், வியாழக்கிழமைக்கு வேணாம். அதனால் கருப்பசாமி நான் கனி கொடுத்துட்டு போகிறேன். உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு தண்ணியும் உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அதே போல் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். 3 கனி கொடுத்துட்டு போகிறேன். ஒன்றை கொண்டுட்டு போய் இப்போவே அந்த இடத்துல நீரோட்டம் பார்த்துட்டியா? அந்த இடத்துல 4 அறுத்து போட்டுரு, சரியா? ஒன்றை கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாமல், இது இப்போ முந்தானியில் முடிஞ்சிடும். இதை கொண்டுட்டு போய் போர் ஆரம்பிக்கிறப்போ அதில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இதை வச்சு நசுக்கிடு, சரியா? இதை கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுரு. இப்போ போய் அறுத்து போட்டுறணும். பார்த்த இடத்துல அறுத்து போட்டுறணும். இதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணணும்? போர் போடுற அன்றைக்கி வச்சு அதில் வச்சு ஃபஸ்ட்டு நசுக்கிட்டு போரே போடணும், சரியா? அதனால் ஆரம்பிக்கும் போது அதுக்கு வரைக்கும் கைப்படாமல் இப்போ கொண்டுட்டு போய் பாங்காக வச்சுக்க. நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பம் காப்பாற்றி கொடுத்துட்றேன். வேலை மட்டும்தான் எனக்கு இன்னும் அமையல கருப்பசாமி, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி இன்னொரு 3 நாள் போடுறோமானே, ஒரு டெம்பரவரியாக வேலை அமைச்சு தரேன். அதுக்கப்புறம் நிரந்தரமான வேலை இன்னொரு 13 நாள் கழிச்சு தான் இப்போதைக்கு ஒரு வேலை அமைச்சு கொடுத்துட்றேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சுடும். போர் போட்டுட்டு என்ன வந்து பார். கருப்பசாமி பால் கூட சொன்னீங்க, பேர் கொடுத்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. மறுபடி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் யாரா மனைவன்றா, அது வந்து கரெக்டாக நமக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது, அப்படி தானே? போய் பார்த்துட்டு வரேன். போய் காலைல வந்துட்டு ஓடு. வாரிசுக்கு சொன்னேன், வாரிசு வளர்ந்துட்டு இருக்குதாப்பா. அதே போல் கருப்பசாமி உனக்கு தொழில், உனக்கு வாரிசு பிறந்துடட்டும். அது வரைக்கும் ஒரு டெம்பரவரியாக ஒரு அளவுக்கு ஆகிற மாதிரி உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். அதுக்கு மேலே தான் புது தொழிலாம் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி எந்த புது தொழிலும் இப்போதைக்கு வேணாம். அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து வெள்ளாமையிலையும் உனக்கு நல்லபடியாக உனக்கு உருவாக்கி நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சண்டை சச்சரவு இல்லாமல் உனக்கு உருவாக்கிறேன். ஆளும் உனக்கு நல்லா உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? இதை காட்டை சுற்றி 4 பக்கம் அறுத்து போட்டுரும். இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். வர்ற வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார். கருப்பசாமி மறுபடி சங்ககிரி வெறிச்சுப்பா. நான் வந்து லாரி உரிமையாளர். யார் லாரி வச்சுருக்கிறது? நம்ம தான் லாரி உரிமையாளராப்பா. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி இங்கேருந்து போகிறதுக்குள்ளே உனக்கு லோடும் அமைச்சு கொடுத்துறேன், டிரைவரும் அமைச்சு கொடுத்துறேன்னு அமைச்சு கொடுத்துறேன் இல்லையா? அமைச்சு கொடுத்துட்டேன். இதே போல் உனக்கு நிரந்தரமாக உனக்கு டிரைவரும் அமையணும், அதே போல் நிரந்தரமாக லோடும் அமையணும், அப்படி தானே? அதே போல் இன்னையிலேருந்து கருப்பசாமி உனக்கு நிரந்தரமாக அமைக்கலான்னு உனக்கு முடிவு பண்ணியாச்சு. அதே போல் உனக்கு வந்து எந்த வித ரிப்பேரும் இல்லாமல் இருக்கணும்.
அப்படின்னா இந்த ஆடிலேருந்து ஆவணி மாதம் வரைக்கும் அப்பப்போ பெரிய ரிப்பேரில் வராது. சரியா? உனக்கு தொந்தரவு ஓரளவுக்கு வரும். ஆனாலும் கையை கடிக்காத அளவுக்கு கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக பொருளாதாரத்தில் நல்லபடியாக முன்னேற்றத்தையும் கொடுத்துக்கிறேன். ஆடிக்கு மேலே நீ எதிர்பார்த்தது போல் வேலை புதுசாக ஒரு பக்கம் ரெகுலராக ஆர்டர் வந்திருக்கு. அதனால் இன்னொரு வண்டி எடுக்கிற அளவுக்கு உனக்கு யோகத்தையும் கருப்பசாமி அடுத்த மாதத்துக்குள்ளே உனக்கு உருவாக்கிடும். சரியா? அதனால் மேலுக்கு மேலே கீழே போகிறதுக்கெல்லாம் விட மாட்டேன்டாமானே. அதனால் இப்போ நிரந்தரமாக எப்படி சொல்லியிருக்கேனோ அதே போல் உனக்கு நிரந்தரமாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. ஓடி போய் காலில் விழுந்துட்டோம். இப்போ எப்படி போகிறதுக்குள்ளே அமைஞ்சதோ அதே போல் உனக்கு நிற்காமல் உனக்கு ஓட்டி கொடுத்தா போதும்ல. அதே போல் நிற்காமல் ஓட்டி கொடுத்து குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் ஒன்று வந்து அப்பப்போ மிரட்டிட்டு போயிட்டுருக்குது. அப்படியே இல்லையா? அது வந்து உன்னை வந்து எச்சரிக்கிறதுக்கு தண்டமானே. சரியா? புண்ணமே கொஞ்சம் இருக்குது. நான் தான் சொன்னல ஆடி மாதம் வரைக்கும் கொஞ்சம் டயம் சரியில்லைன்னு. அப்பப்போ ஒரு எச்சரிக்கை, அவ்வளோதான். அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம். சரியா? அதனால் அது உங்கள் கண்ணுக்கு நாளையிலேருந்து தெரியறதுக்கெல்லாம் உனக்கு உருவாக்கினா போதும்ல. அதை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி பிள்ளைகள்லாம் வந்தாச்சா வரலையா? சரி. இப்போ கவுரு என்கிட்ட கொடுத்துருந்தியா? என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு ஓடு. அதை கையில் வச்சுட்டே சுற்று. இதை கொண்டுட்டு போய் 2 வண்டியில் கட்டிடு. இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. கொடுத்ததை யாரும் கைப்படாமல் உன்னோட இருப்படத்தில் வச்சுக்க. இன்னையிலேருந்து வண்டிக்கு குறவில்லாமல் கருப்பசாமி உருவாக்கி தந்துடுறேன். வர்ற ஆடிக்கு மேலே நீ ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. நீ மேல் பார்வை மட்டும் பார்த்தா போதும். உனக்கு தானாக தேடி வந்துடும் எல்லாமே. அந்தளவுக்கு உருவாக்கினா போதும்ல. நான் கருப்பசாமி உருவாக்கி தந்துடுறேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பார். நான் தான் சொல்லிட்டேனே நிரந்தரமான உனக்கு அமைச்சு தந்துடமானேன்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் உனக்கு அடுத்தடுத்து வந்துடுவேன். போ. அப்படியா? சரி, வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு வா. அதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? இப்போ நம்ம செல்லா காசாக இருக்கிறோமா? கேட்குறதுக்கு பதில் சொல்லு. நம்ம வந்து செல்லா காசாக இருந்து இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம். அதனால் நம்மளோட அருமை தெரிஞ்சு நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும். அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் நமக்கு வந்து வெளியில் நிற்கிற பணத்தை எல்லாம் வசூல் பண்ணி கொடுக்கணும். கொடுக்கணுமா இல்லையா? அதை சொல்லு. எத்தனை நாளுன்னு உனக்கு அப்புறம் சொல்கிறேன். அதனால் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொண்டுட்டு போய் கொடுக்க முடியாத இடத்துல சிக்கலில் கொண்டுட்டு போய் விட்டுட்டேன். அதனால் எந்த பதிலுமே வரமாட்டேது இப்போ. அப்படியே இல்லையா? அதனால் கேட்டால் இன்றைக்கி பார்ப்பேன் நாளைக்கு பார்ப்போன்னு அப்படியே போயிட்டுருக்குது. அதனால் கருப்பசாமி அது வாங்கி தரதுக்கு இன்னொரு 6 மாத காலம் ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வாங்கி கொடுத்தேன். சரியா? மாசி பங்குனி மாதத்துக்கு மேலே தான் போய் சேர்ந்து வாழ முடியும். மாசிலேருந்து பங்குனி மாதம் இன்னும் ஒரு 10 மாதம் இருக்குது. சரியா? 10 மாதத்துக்கு அப்புறம் தான் உனக்கு சேர்ந்து போய் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அருமை தெரிஞ்சு நீ இங்கேயே வந்துடுமா அப்படின்னு உன்னை வந்து கூப்பிட்டு சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இன்னொரு 10 மாதம் இருக்குது. 10 மாதத்துக்குள்ளே உனக்கு நான் கொண்டுட்டு போய் சேர்த்திறேன். அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்துடு. கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி கொடுத்துறேன். அதே போல் நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி வாழ வச்சு கொடுத்து 10 மாதத்தில் உன்னோட இருப்பிடத்தில் கொண்டுட்டு போய் சேர்த்துனா போதுமா? அதனால் நாளைக்கே போய் சேர்த்திட முடியாது. இப்போ வரைக்கும் உன்னோட ஞாபகமே இல்லாமல் தான் போயிட்டுருக்குது. அதனால் செஞ்சது தெரிஞ்சால் நீ அதை என்ன பண்ண போகிற? நான் தான் கருப்பசாமி கொடுத்துறேன்ட்டனே. எல்லாம் கொடுத்து ஹோல்சேல் பண்ணி 10 மாதத்தில் உன்னோட இருப்பிடத்தில் கொண்டு சேர்த்திடுறேன். சரியா? நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் மகளை. இதை கொண்டுட்டு போய் எனக்கு நல்லபடியாக வசூல் பண்ணி கொடுத்துடணும். நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்துடணும் அப்படின்னு கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. யாருக்கு? உனக்கு சொல்லி முடிக்கிறேன். அதுக்கப்புறம் தம்பியை கேளு. அதனால் இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். இதை கொண்டுட்டு போய் எனக்கு நல்லபடியாக வசூல் பண்ணி கொடுத்துடணும். என் குடும்பத்தோடு போய் சேரணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. உனக்கு இன்னையிலேருந்து நான் கர்ப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து விட்டுறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அதனால் எங்கே போனாலுமே பொண்ணு அமைய மாட்டேது. அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக வரணும் அமைச்சு கொடுக்கணும். அவைய வீட்டாளுக்குதே ஒரு ஆள் வரணும். அவைய ஆளுக்குதே ஒரு ஆள் வரணும். சரியா? அதுக்கு கூட்டிகிட்டு வா.
கேட்டதுக்கு வேண்டி கனியை கொடுத்து விட்றேன். இது நாங்கள் வர சொன்னீங்கல்ல சாமி, சனிக்கிழமை வந்து வரலாமா வாங்கிட்டு இந்த வாரம் சனிக்கிழமைக்கு வந்துரு. அப்படி இல்லைன்னா அடுத்த சனிக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. சனிக்கிழமை இருக்குதுங்களா சார்? நான் கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடி காரைக்குடி வச்சுப்பா, காரைக்குடி வச்சு நல்லபடியாக மார்க் எடுக்கணும். அவன் மட்டும் உள்ளவா, மற்ற வெளியில் போய் உட்கார். நல்லபடியாக மார்க் எடுக்கணும், போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டு வா. அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் நல்லபடியாக படிக்க வச்சு கொடுத்துறேன். அதே போல் நேர காலம் சரியில்லை அப்படிங்கிறதுனால நான் அன்னைக்கு சொல்கிறது தான் இன்றைக்கி சொல்கிறதும் அதுதான். தேவையில்லாத வீட்டுக்குள்ளே ஒரு வார்த்தைகளும் பேச்சும் வரக்கூடாது. என்னை முழுசாக நம்பி கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக மார்க் எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக வேண்டிக்க சொல். நீ எதிர்பார்த்தது போலயே நான் கருப்பசாமி நல்லபடியாக மார்க் வாங்கி கொடுத்து நல்லபடியாக பாஸ் மார்க் வாங்கி கொடுத்தா போதும்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நீ நினச்சது போலயே நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை எனக்கு ஓரளவுக்கு அடுத்த டைம் வர்றதுக்குள்ளே சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிரு. இன்னையோட உன் பிரச்சனையை தீர்த்து கொடுத்துறேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ.